ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்துட்டு டெக் டூ ப்ரோஸ் நான் தான் செய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ப்ளீஸ் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம இன்னைக்கு preethi zodiac மிக்சர் கிரைண்டரோட ஒரு அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இந்த மிக்சியில் ஒரு 750 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 5 இயர் மோட்டர் வாரண்டி அண்ட் 2 இயர் ப்ராடக்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாரை எப்படி மாட்டுறது, பிளேடை எப்படி மாட்டுறதுன்னு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு இந்த செக்லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சட்னி ஜார். இந்த ஜாரோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 லிட்டர். அண்ட் இந்த ஜாரோட பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான பவர்ஃபுல்லான பிளேட். இந்த பிளேடை யூஸ் பண்ணி கட்டியான பொருட்களை கூட ஈஸியாக உடச்சிக்க முடியும். அண்ட் இந்த ஜாரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 1.5 லிட்டர் ஸ்டோரேஜோட ஒரு பெரிய ஜார். இந்த ஜாரோட பிளேடும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த ஜாரை யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை மாவில் ஈஸியாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஜார். இந்த ஜாரும் 1.5 லிட்டர் ஜாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் சேம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜூஸர் ஜார். இந்த ஜூஸர் ஜாரோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் எதுக்காகனா நம்ம ஜூஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புஷர் கொடுத்துருக்காங்க. இந்த புஷரை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளால இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுத்தி கொடுக்க முடியும். இந்த ஜார் உள்ளாடி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் உள்ளால தான் நம்ம அரைக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடணும். அப்போ தான் அந்த ஜூஸ் அரைஞ்சிட்டு அப்புறமா ஃபில்டராகவே வெளியே வரும். அந்த ஜாரில் இருக்க பைப்பில் ஒரு புஷ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த புஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பை இதில் மாட்டி வைக்கணும். ஏன்னா இந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வர்றது இந்த பைப் வழியாக தான் வரும். இந்த பைப்பில் நம்ம கிளாஸை காட்டினா போதும் அந்த ஜூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் பாஞ்சு வந்துடும். அண்ட் இந்த ஃபில்டரோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னால் இருந்த பிளேடை பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் இல்லாமல் நம்மளால் அரைக்க முடியாது. பட் இந்த பிளேடை ஃபில்டர் வச்சுட்டு அரைக்க முடியாது. ஃபில்டர் இல்லாமல் மட்டும்தான் இதை வச்சு அரைக்க முடியும். அண்ட் இந்த பிளேடை யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்மூத்தி மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நார்மல் ஜூஸ் குடிக்கிறான். பட் அந்த ஃபில்டர் ஜூஸ் குடிக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் செஃப் ஜார். இந்த ஜார் ஒரு மல்டி பர்பஸ் ஜார். அண்ட் இதில் ஒரு புஷர் கொடுத்துருக்காங்க. இந்த புஷரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுகிறேன்.
இந்த ஜாரோட மூடியை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு விரலை யூஸ் பண்ணி ஈஸியாக தள்ளி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளால ஒரு கப்ளர் கொடுத்துருக்காங்க. இந்த கப்ளரோட சைஸை பாருங்க. எல்லா ப்ராசஸுமே இந்த கப்ளரை யூஸ் பண்ணி தான் நடக்கும். இந்த ஜாரோட சைடில் பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகன்னா நம்ம போட்ட பொருள் வந்து எந்த அளவுன்னு இருக்கு பார்க்கறதுக்கு வேண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் பவுல். இந்த சிட்ரஸ் பவுலை யூஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இதோட ப்ராசஸை நம்ம அடுத்து பார்ப்போம். இதோட ஹோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இந்த சிட்ரஸ் பவுலை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிட்ரஸ் பவுலை வந்து கப்ளரில் மாட்டணும். அடுத்து சிட்ரஸ் கோனை எடுத்து அதுக்கு மேலே மாட்டணும். அண்ட் இந்த சாத்துக்குடியெல்லாம் வந்து இதை வச்சு இப்படி இந்த ப்ராசஸில் புளிஞ்சா போதும். ஈஸியாக ஃபில்டர் ஆகி ஜூஸ் எல்லாம் அடியில் போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் செஃப்பில் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளேடை பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்த பிளேட் பார்த்தீங்கன்னா கிரேட்டிங் பிளேட். அடுத்ததாக வந்து இந்த பிளேடை நம்ம எப்படி இந்த ஹோல்டரில் மாட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேடை இந்த ஹோல்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணால் போதும், ஈஸியாக விழுந்துடும். பட் கேர்ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங் பண்ணணும். அந்த ஹோல்டரோட எண்டில் இருக்க அந்த சின்ன பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிடக்கூடாது. அண்ட் நம்ம இந்த பிளேடை ஹோல்டரில் மாட்டின அப்புறமா அந்த பிளேடை வந்து ஜார் உள்ளால இருக்க கப்ளரில் மாட்டணும். கப்ளரில் மாட்டின அப்புறம் இந்த ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோல் வழியாட்டு ஸ்லைசிங் பண்ண வேண்டிய பொருளை உள்ளால போடணும். அண்ட் போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து புஷர் கொடுத்துருக்காங்க. அந்த புஷரை வச்சு அழுத்தி கொடுக்கும்போது ஈஸியாக ஸ்லைசிங் ஆகிடும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாவு பிசைறதுக்கும் ஒன்று வந்து சாப்பிங் பண்ணுறதுக்கும். அண்ட் இதான் வந்து ஸ்பேச்சுலா. இதோட அன்பாக்சிங் முடிஞ்சது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9455ன்னு பாக்ஸில் போட்டிருக்காங்க. பட் இதை நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 6750ன்னு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினேன். இப்போ நம்ம மிக்சியோட அவுட்லுக்கை பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் யாருக்காவது இந்த பிரீத்தி ஜோடியாக்கோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.